நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 337வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலா பற்றி பார்க்க போகிறோம். அது ஸ்ரீவித்யா இதில் வந்து முதல் ஸ்டெப்பு கணபதி ஆகிடுறது, ரெண்டாவது ஸ்டெப்பு பாலை. பாலை வந்து எனக்கு வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சித்தியான மந்திரம். அது எப்படி சித்தியாச்சுன்னு சொன்னோன்னா, பாலா மந்திரம் சொல்லும்போது வீட்டை சுற்றி கொலுசு சத்தம் கேட்கும். என்ன கேளுங்க, ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா விடிகாலம்பரை 3 மணி இதுக்காக நிற்கும் அந்த கொலுசு சத்தம். நான் கூட ரொம்ப நாள் செவத்து கோழி சத்தம் வருது போல நினச்சிருந்தேன். இட் இஸ் நாட் ஸோ. நல்ல கொலுசு சத்தமே கிளியராக கேட்கும். அப்புறமா வந்து இது அத்தன்டிக் ப்ரூஃப் என்னென்னா, எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாள், அவள் வந்து 85 வயசு அவள் போய் சேரும்போது அவள் வந்து ஹாலில் படுத்துட்டு இருப்பாள். கட்டில் இருந்தது, அப்புறம் பாயில் சால் படுத்துட்டு இருப்பாள். கட்டில் அப்புறம் ஏன் வாங்கி போட்டேன்னா, ராத்திரியெல்லாம் எழுந்து வந்து உட்காந்துட்டு இருப்போம். இதுக்கு ஏமா உட்காந்துக்குன்னா, எங்கடா தூங்க விடுறாவோன்னு. யாருமான்னு ஒரு பொண்ணு பட்டு பாவடை கட்டிட்டு கொலுசு போட்டு சுற்றி வரானே. ராத்திரி முழுக்க என்னை வந்து எழுப்பி விட்டுடுறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேன்றது. குழந்த பட்டுப்பாவடை கட்டிட்டு என்னை சுற்றி வரானுவான். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னான், ஏமா தூங்காமல் உட்காந்துட்டுக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் அந்த கொலுசு சத்தம் நல்லா ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா கேட்டுட்டே இருக்கும். அப்படியே விடிகாலம் 2-3 மணிக்கு தான் நிற்கும் அது. இதை விட எங்கள் ஹவுஸ் ஓனர் நாராயணன் இருந்தார், ஐயங்க. அவர் சொல்லுவார், செவத்து கோழி சத்தம்னுவார். இப்போ அங்கே நம்ம எழுந்து உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி நின்று போயிடும் அது அந்த சவுண்டு. ஸோ இது பாலா மந்திர சித்தியாரத்துக்கு உண்டான இது வந்து ஒரு பிரமாணம் சொல்லலாம். அதை பாலா மந்திர சித்தியாகிறதுனால தெரிஞ்சிடும் நமக்கு. எனக்கு முதல்ல பாலை தான் சித்தியாச்சு. அம்பாள் விக்கிரகம் வந்தாலும் மந்திர வேதியில் வந்து சொல்லும்போது பாலையே தான் சித்தியாச்சு. எனக்கு அது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அப்போல்லாம் பெருசாக நம்ம வந்து பாலா சாஸ்திரநாமெல்லாம் தெரியாது எனக்கு. அப்போ தான் அருள் சக்தி நாகராஜன் டெல்லியில் ஒருத்தருந்தார். அவர் தான் திதி நித்யா படங்கள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருந்தார். அவருடைய சிஷ்ய பொண்ணு ஒருத்தி இருந்தாள். அவள் வந்து இங்கே வீனஸ் தியேட்டர் பக்கத்தில் பாலா அப்பார்ட்மெண்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் அதில் இருந்தாள் பாருங்கள். ஸோ அவள் ரொம்ப அரிசக்தி நாகரோட சிஷ்யாவோ. அவள் தான் திதி நித்யா படங்கள் எல்லாம் கொடுத்துருந்தா. 25 ரூபா கொடுத்தா இந்த படம், அது அப்படி பூஜா முறை, நெய்வேத்தியம் எல்லாமே கொடுத்தாகும். அவங்கள்ட்ட 100கணக்கான பேருக்கு நான் வாங்கி கொடுத்து எல்லாரும் திதி நித்யா பூஜை மூலமாக பயனடைஞ்சேன். இப்போ கம்மிங் டு தி சப்ஜெக்ட் பாலா. இந்த பாலா புஸ்தகம் வந்து நான் 2-3 இயர்ஸ் மேலே ஆச்சு வாங்கியது. பாலா சபரியா பந்ததி அப்படின்னு கிரி ட்ரேடிங்கில் வாங்கியிருந்தேன். இது வெஸ்மாம்பரத்தில் கிடைக்கிறது. ராமநாமா பப்ளிகேஷன்ஸு அவள் வெளியிட்டிருக்காது. நான் பாருங்கள், பெரிய பல்கி புக்கு தான் அது. 250 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது என்ன அட்வான்டேஜ்னா, இது ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி எடுத்து சொல்கிறதுக்குங்க, ஒரு 2 டேஸ் முன்னாடி என்னுடைய நண்பரான விவேக் சரபேஸ்வரன் இருக்கார், ஆடிட்டர். அவர் ஃபோன் பண்ணார். பண்ணி நான் வந்து ஐ கேம் அக்ராஸ் ஸ்லோகம் மாமா வந்து ரொம்ப நல்லா இருக்குது, தினம் நான் சொல்கிறேன். அதை என்ன ஸ்லோகன்னா, ஸ்ரீ பாலா மந்திர சித்தி ஸ்தவ, ஸ்ரீ பாலா மந்திர சித்தி ஸ்தவ. 1 நிமிஷம் தான் அது சொல்கிறதுக்குன்னார். இந்த மந்திரத்தை பார்க்கலாம். பிராமி ரூபதரே தேவி பிரம்மாத்மா பிரம்மபாலிகா வித்யா மந்திராத்மிகா சர்வம் சித்திம் தேகி பரமேஸ்வரி மாகேஸ்வரி மகாமாயா மானந்தா மோகனா மகாரிணி மந்திர சித்தி பலம் தேகி மகாமந்திராணேஸ்வரி குஷேஸ்வரி குணாதீதா குஷ்ய தத்துவ வார்த்ததாயினி குணத்திரியாத்மிகா தேவி மந்திர சித்தி ததுஸ்தவமாம் நாராயணி ச நாகேஷி நிர்முண்டமாலினி பர நானா நகுலாக்லேஸ்வரி மந்திர சித்தியம் பிரதேகிமே கிருஷ்ண சக்கரா மகாருத்ரி கானோப விவர்ணிகா கோரகோராதர கோர மந்திர சித்தி பிரதாபவ சக்கராணி சர்வதைத்ய சக்னி சகசிர லோச்சினி சுபா சர்வாரீஷ்ட வினிர்முக்தா ஷா தேவி மந்திர சித்திதா ஷாமுண்டா ரூபதே தேவேஷி சலஜ்ஜுகா பயானகா
சதுஷ்பீடேஸ்வரி தேவி மந்திரசித்திம் சதா மம லக்ஷ்மி லாவண்ய வர்ணாச ரத்த ரத்த மகாபிரியா லம்பகேஷா ரத்னபூஷா மந்திரசித்திம் சதா தத பாலா வீராச்சிதா வித்யா விஷலா விஷால நயனா நன விபூதிதா விஷ்ணு மாதா மந்திரசித்திம் பிரயச்சமே மந்திரசித்தின் சவம் புண்ணியம் மகா மோட்ச பலப்பிரதம் மகாமோகஹரம் சாட்சாத் சத்தியம் மந்திரஸ்ய சித்தித்திம் மகாகால சம்ஹிதாயம்ன்றதுல அதற்கு சொல்லப்படுறது 10 ஸ்லோகம். இது என்ன லாபம்னா எப்பேற்பட்ட ஸ்ரீவித்யா மந்திரம் சித்தியாகிறதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் மந்திர சித்தி கிடைக்க சொல்லியிருக்கு. இது அம்பாள் உத்தரவு கொடுத்து நான் படிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நிறைய பேர் கேட்குறா மந்திர சித்தி ஏற்படணுன்னா ஸ்ரீவித்யா கிரமத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்தான்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் போதும். மந்திரங்களை சித்தியாகவும் சொல்லப்படுறது. இதை பாலாந்திரு இந்த புஸ்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்கான்னா ரொம்ப அழகாக இருக்குது. பாலா திருசதி இருக்குது. இந்த ஐங்கிலீஷோ சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு இடத்துக்கும் 100. ஸோ அது இருக்கு. பாலா சகசரநாமம் இருக்கு, பாலா பஞ்சரத்னம் இருக்கு, இந்த பாலா மந்திர சித்தி சபை இருக்கு, பாலா பஞ்சமாஸ்தவ, பாலா மந்திர கர்ப்பாஷகம், பாலா பஞ்சாங்கம், ஸ்ரீ பாலா சகசிராட்சி ஸ்தோத்திரம், பாலா கட்கமாலா, பாலா ஹிருதயம், பாலா சோஸ்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குதுல. இதில் அந்த எப்படி இந்த ஜப விதானங்கள் பாலா இதை பற்றி. ஸோ பாலாவுக்கு தெரிஞ்சுக்கணும் எது இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கினால போதும். இது கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. பப்ளிகேஷன்ஸ் ராமநாமா பப்ளிகேஷன்ஸ் பாருங்க. பாலா சபரியா நிறைய பேர் பாலா போதும். சில பேருக்கு பாலாவோடு நிறுத்திக்கிறார். ஒரு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு அப்படி பேசிட்டு இருப்போம் என்கிட்ட. அவள் பாலா விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறேன். அவள் அண்ணா இது எடுத்துக்கலாம். சரி, சிம்பிளான ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் பெருசாக நம்ம ஸ்ரீவித்யாவில் பாலா மந்திர சித்தியானாலே போதும். இல்லை அதோட ஒன்று நிறுத்திக்கலாம். நாட் நெசசரி தேவடு கூட சோடசி பஞ்சதசியெல்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை. அதாவது அவாவாளுக்கு உண்டான தேவத்தை, அதாவது நம்ம மனம் உடம்பு இது புத்தி எல்லாம் ஒன்றை லயப்படணும். ஸோ பாலாவில் ரொம்ப லைஷி போயிட்டேன்னு சொல்ல அதுவே போதும். அம்பாளுடைய சின்ன ஸ்வரூபம் தானே அது. அதாவது ஈஸியாக இறங்கி வந்துடுவோம். அம்பாள் குழந்தை அவள். இந்த குழந்தையை கொண்டாடுறது ரொம்ப ஈஸி. குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல நான் மாதிரி குழந்தையாக ஒரு தெய்வத்தை பாவிக்கும் போது பல காளி கிளிவாலாம் குழந்தையாக வந்துடுறாள. இப்படி காட்டேரியா குழந்தையாக வந்திருக்கா. காட்டேரிந்து பயங்கரமான சமாச்சாரம். அவளே 9 வயசு பொண்ணாக என்னுடைய ஃப்ரெண்டு சுப்பிரமணியன் இருக்கார், ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வேலூர் இப்போ ஜோலார்பேட்டையில் ஒர்க் பண்ணும்போது காட்டேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஸோ அங்கே வயக்காடுக்கு நடுவில் அந்த அம்பாளுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கேருந்து பாலாம சின்ன பொண்ணாட்டம் அவரோட சைக்கிளில் ட்ராவல் பண்ணி சாயந்தரம் 6-7 மணிக்கு இருட்டுற நேரம் மழை வர மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அப்படியே கருப்பு தோட்டத்தை உள்ள இறங்கி போயின்னு இருக்கா. தனியாக போவேன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னா சுற்றின்னு போயிடுது. அந்த குழந்தை காட்டேரியா வந்தான்னு அவர் சொல்லுவார். அவர் எதுக்கு சொல்லுவாருன்னா, நம்ம பார்க்குற இந்த பெயர்கள் காளி தாரா காட்டேரி மனசு பயமாக இருந்து விட, ஆனால் அவளே குழந்தை ரூபமாக எடுத்து விடுறான். அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ இப்போ மீனாட்சி மதுரையில் மீனாட்சி சொல்லும்போது மாதங்கியோட ரூபம் சொல்லியிருக்கு. மீனாட்சியை மாதங்கியோட யந்திரம் தான் மீனாட்சிக்கு பிரதிஷ்டை. வெளியில் ஸ்ரீசக்கரம் வச்சுக்கலாம், உள்ள பிரதிஷ்டை ஆனது மாதங்கி யந்திரம், இந்த 5 கோணம். ஸோ அந்த மீனாட்சியானவ இவ ரொம்ப வித்யாவதின்ற பொண்ணு. சூரசேனன்ற மகாராஜாவுக்கு வித்யாவதின்ற பொண்ணாக பிறந்து அவள் கல்யாணம் வேணான்ட்ட அப்பா கிட்ட. அப்போ என்ன தபஸ் பண்ண போனோன்ற எங்கன்னா ஆலவாய்ப்பதியை கொண்டு விடணுன்ற. நார்த் இந்தியாவில் ஷீ இஸ் கமிங் டு சவுத் இந்தியா. இங்கே சம்வத்சர விரதம் ஒன்று இருக்கா. எப்படின்னா முதல் மாதம் 3 வேளை சாப்பிடலாம், புற்றாமலை கொடுத்து குளிக்கணும், இப்படி பண்ணி கோவிலில் சுற்றி தபஸ் இருப்போம். 2வது மாதம் 2 வேளை, 3ஆம் மாதம் ஒரே ஒரு வேளை, 4ஆம் மாதம் அதுவும் கிடையாது. ஒரு காய்கறிகள்,
அப்புறம் பால் கீழே எல்லாம் கட் பண்ணிட்டு கடைசியில் இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசி மாதத்தில் காற்றை மட்டும் சுவாசிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அம்பாள் பிரசன்னமாயிடுறா. இவன் குளத்துல குளிச்சு வரா, எய்த்த மாதிரி இருக்கு குழந்தை. யார் அடின்ற கேட்குறா. நான் யாரை சொல்லுறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறது. எனக்கு வந்து உனக்கு தலை பண்ணி விடணும், உனக்கு இது அழகாக பட்டுப்பாவடையெல்லாம் கட்டி உனக்கு கடைக்கு விஷயம் போகணும் அப்படிலாம் சொல்கிறா வித்யாவதி. அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, இந்த ஜென்மத்தில் உனக்கு கொடுப்பனை இல்லை, அடுத்த ஜென்மத்தில் இந்த ஊர் மகாராணியாக பிறப்பேன்றது. அவள் தான் காஞ்சன மாலியாக பிறக்கிறா. நல்லா பாருங்கள். பேர்பட்ட வித்யாவதி சம்பத்சர விரதம் இருந்து அடுத்த ஜென்மத்தில் தான் அவளுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறேன்றா. அப்போ நான் பொண்ணா பிறப்பேன்றா. அதுதான் தடாதகை பிராட்டியாக 3 தனங்களோடு தோன்றி எங்கள் நெருப்பில் வர அவள். அப்போ அடுத்து இவ அம்மா அடுத்து காஞ்சனம்மா எடுத்து வளர்க்குறா. அப்போ புருஷனை பார்க்கும்போது எவன் புருஷனாக வரப்போறானோ அவனை தரிசிக்கும் போது உன்னுடைய 3ஆவது ஸ்தானம் மறைஞ்சிடும் அசிரியை சொல்கிறது. அதே மாதிரி மீனாட்சி அம்மையை வந்து ஆம்பளையாட அப்பாவுக்கு அப்புறம் வளர்ந்து மலையை துவச்ச பாருங்க அப்புறமாக ஆட்சி செய்து நார்த் இந்தியா படையெடுக்க போகும்போது கைலாசத்திட்ட போகும்போது பரமேஸ்வரன் வரும்போது பார்த்த உடனே அவர் ஸ்தானம் மறைஞ்சிடுது. ஸோ இவர் தான் கணவரை நிச்சயம் பண்ணி அப்புறம் கல்யாணம் ஆகுது. அது வேறு கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அவள்லாம் வந்து எப்பேற்பட்ட தபஸ்விகள் பாருங்கள். ஸோ இந்த பாலை வந்து அப்படியே அந்த டக்குன்னு இறங்கிடும் குழந்தை. ஸோ பாலா மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தாலே அவளுக்கு வந்து காரிய சக்தியெல்லாம் ஈஸியாகும். எனக்கு நடந்திருக்கு அந்த காலத்தில். என்னுடைய முதலாளியமாகவே நான் பார்க்க வருவோம் அந்த பாலா மந்திரம் சொல்லும்போது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பாசிபிள் நம்பிக்கை தான். அது நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்க போகிறதில்ல, நல்லது நினைக்க போகிறோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், சுபிஷமாக இருக்கணும், நமக்கு தெரிஞ்ச வாழ்களாம் நல்லது நடக்கணும்னு சொல்லி நடக்கும்போது தெய்வங்கள் அவளுக்கு உதவியாக இருக்கா. ஸோ இந்த பாலா இந்த நெமிலியில் இந்த பாலா அந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கா. நெமிலி இது வந்து சுண்டு வரல் சைஸ் தான் இருக்கும். அது இந்த பாலை அவள் எழில்மணி ஆகாவோன்னு சொல்லுவாங்க. அதை அவள் தாத்தா அந்த எழில்மணியோட கொள்ளு தாத்தா வந்து தாத்தா கிடைச்ச விற்கிறோம். அது ஆற்றுல இந்த நெமிலி ஆற்றுல அம்பாள் சொல்கிறா, நான் வந்து வெள்ளத்தில் அரிசி பண்ணுறேன் எடுத்து மோன்றேன். 3 நாளுக்கு கிடைக்கவே இல்லை அவருக்கு. 3ஆம் நாள் காலில் சுருக்குன்னு குத்துறது. பார்த்தா இத்தினூண்டு விற்கிறோம், சுண்டு வர சைஸ் தான் இருக்கும். 2 கை அது ஆண்டாள் மாதிரி இடக்கையில் பூ வச்சுட்டு போ, வலக்கை தொங்க விட்டுட்டு போ. அது நெமிலி பாலா சொல்கிறாவ. அவர் உபாசகர். யார்? அந்த எழில்மணியோட தாத்தா பெரிய உபாசகர். அவள் அது ஐயர் வீட்டு கூடத்தில் இருக்கான்னு சொல்லி சொல்கிறா. அது எப்படியா நமக்கு வேண்டாம். அது பட் இந்த பாலைன்றது பெரிய அருசக்தி. அதுக்கு என்ன பவர்னா நம்மளுடைய இது கணக்கடை கிடையாது. இந்த பாலாவுடைய யந்திரம் பார்க்கலாம் பாருங்க. இந்த பாலாவுடைய யந்திரம் வந்து நவகோண நாயகின்னு சொல்லியிருக்கு. இந்த பாலா யந்திரம், இந்த மகாமாரி யந்திரம், இதெல்லாம் வந்து 9 கோணங்கள் தான். இதுதான் பாலா. இதில் வேறு மாதிரி போட்டிருக்க ஷட்கோணம் போட்டு 8 இதழ் தாமரை, திருப்பி 8 இதழ் தாமரை போட்டிருக்கா பாலா யந்திரம்ன்றது. ஆக்சுவலாக இப்படி இருக்காது. இது இந்த பாலா யந்திரன்றது அதாவது ஒரு முக்கோணம் இப்படி வரும். அது அந்த முக்கோணத்தில் ஒரு பாதி கட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு ஒன்று 9 கோணம் வரும். ஸ்ரீசக்கரத்தினுடைய அந்த 8 கோணம் வருது பாருங்க கடைசியில். இந்த சர்வசித்தி பிரதா அந்த யந்திரம் தான் அது பாலா யந்திரம். அதான் மகாமாரிக்கும் அதான் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுருந்தா ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுறது. இதில் மகா கணபதி எல்லாமே இருக்குது. பாலா மந்திர சாபோத்திர, பாலா ஷடாட்சரி மந்திர ஜபம், பாலா தியானம், இப்போ பாலா யந்திரத்தை எப்படி பூஜை பண்ணுறது, சகசரநாமம், நாமாவளி, அடுத்து பாலா திரிசதி, பாலா அஷ்டோத்திர சதநாமம், அப்புறம் வந்து நித்திய பூஜா விதானம், பாலா ஹிருதயம், பாலா சோத்திரம், பாலா மகாமாலா மந்திரம் இருக்குது. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதில் அந்த மந்திர சித்திக்கு உண்டான சோத்திரம் இருக்குது. ஸோ அதை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி இந்த இதில் நான் கவரேஜ் பண்ணுறேன். இந்த புத்தகத்தை தயவுசெய்து இந்த ஸ்ரீவித்யாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக வாங்கி வச்சுக்கோங்க. 250 ரூபா தான் விலை. அது ராமநாமா பப்ளிகேஷன்ஸில் கிடைக்கிறது, மேற்கு மாம்பழத்தில். இல்லைன்னா வந்து கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. இது போல்ட் லெட்டர்ஸாக இருக்கும். லெட்டர்ஸ்லாம் நல்லா இருக்கும், பெரிய பெரிய எழுத்துக்கள், நல்லா அழகாக படிக்கலாம்.
இந்த பாலா அஷ்டோத்திர சதநாமம். இப்போ பாலாக்கு அந்த காலத்து கோவில்லாம் கிடையாது. இமயமலையை ஒட்டி ஒரிஜினல் கோவில் இருக்குது. பழைய ஆதி காலத்துக்கு 1000 வருஷம் கோவில் இருக்குது. இப்போ சென்னையில் இந்த கேளம்பாக்கம் சைட்லெல்லாம் கட்டியிருக்கா பாலா கோவில்லாம். நிறைய எழுந்து இதில் வந்து கோவில் கட்டுறது பெருசு இல்லை, பெருசு பெருசாக கட்டி வச்சுடுறா. அதாவது கொண்டாடணும் இந்த சுவாமியை. அது எதுவாக இருந்தாலும் சரி, நெட்டக்கல்லும் பேசுமாம் நாதன் உள்ளிருக்கையில் சொல்லப்படுறது. மந்திர சாஸ்திரங்களே நீங்கள் எது செங்கல்ல இறங்கலையா அம்பாள்லாம், முனீஸ்வரன், அந்த மேல்மலை அங்காள பரமேஸ்வரி, வேறு தான் கூட மதுரை வீரன், இப்படிலாம் புது செங்கலை குளிப்பாட்டி அதுக்கு வந்து பட்டை போட்டு வைக்கும்போது அதில் இறங்கிறாள் சுவாமிகள். சிறு தெய்வங்களும் சரி பெருந்தெய்வங்களும் சரி, நம்ம எப்படி பூஜா பண்ணுறோமோ அதில் இறங்குறான்னு சொல்லப்படுறது. இந்த தேவதா உபாசனையில் அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸில் பாலை வந்துடுவோம் மகா கணபதிக்கு அடுத்தபடி. ஆகையினால பாலா மந்திரம் முதல்ல சித்திக்கணும். ஸ்ரீவித்யா அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி இது சித்தி ஆனாதான் மிச்சத்தை. அது சித்தி ஆகிறதுக்கு உண்டான இந்த மந்திரத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க, படிங்க. அதை செய்து ஒரு ஃபியூ பேஜஸ் ரன் பண்ணால் போதும். வாட் எவர் யூ டேக் தி இன்ட்ரெஸ்ட், சஹஸ்ரநாமமோ திருச்சதியோ அஷ்டோத்திரமோ இது பண்ணுங்க. பாலா படம் இருந்தால் கூட போதும். ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறையா கிடைக்கிறது. இப்போ லேமினேட் பண்ணியே கிடைக்கிறது. இது மாதிரி படங்கள் இது வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து மோகன் குருஜி ஒரு 2020 இது பண்ணேன் இங்கே தருண் பிரகாஷில். அவர் போட்ட படம் அது. நீலோத்பல மலரில் உட்காந்துருக்கேன். மேல் 2 கையில் அக்ஷமாலையும் புஸ்தகத்தை வச்சுட்ருக்கேன், முன் கையில் வராபயத்தை வச்சுட்ருக்கேன். பாருங்க அழகாக சுட்டி வச்சுட்டுருக்கு. ராக்கோடி, அப்புறம் வந்து சந்திரபிரபை, சூரிய பிரபை, முத்தாரங்கள், ஒட்டியானம், கொலுசு, வளையல் இதெல்லாம் போட்டுட்டு பின்னால் அழகாக பின்னி குச்சி வச்சு உட்காந்துருக்கா பாருங்க. அந்த பீரியடில் மோகன் குருஜி வந்து 1008 கன்னியா பெண்களுக்கு பூஜை பண்ணார். எல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கு. ஒரே மாதிரி குழந்தைகள், 1008 குழந்தைகள் வந்து அந்த இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட 45 சாமான்கள் கொடுத்தா அந்த பீரியடில் வாழ்க்கலாம். இதை சொல்லி இந்த 337வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.